அனைவருக்கும் வணக்கம். ஸ்னோ ப்ரோ கோர் சர்டிஃபிகேஷன் சீரீஸினுடைய 21வது வீடியோவில் இருக்கோம். இந்த வீடியோவில் டேட்டா அன்லோடிங் அண்ட் காப்பி இன்டூவை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே 19வது வீடியோவில் டேட்டா லோடிங் அண்ட் காப்பி இன்டூவை பற்றி பார்த்துட்டோம். இது என்ன மறுபடியும் அதே காப்பி இன்டூவை போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த காப்பி இன்டூ வேறு, அந்த காப்பி இன்டூ வேறு என்னங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். டேட்டா அன்லோடிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஸ்னோஃப்ளேக்கில் இருந்து டேட்டாவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களோட புரிதலுக்காக அதில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் இதில் சேர்த்து சொல்லுவேன். ஸோ உங்களால் ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ டேட்டா லோடிங்னா ஸ்னோஃப்ளேக் உள்ளுக்குள்ளே டேட்டாவை போடுறது, டேட்டா அன்லோடிங்னா ஸ்னோஃப்ளேக்கில் இருந்து டேட்டாவை வெளியில் எடுக்கிறது. இந்த வீடியோவில் ப்ரிடாமினண்ட்டாக ஸ்னோஃப்ளேக்கில் இருந்து டேட்டாவை எப்படி வெளியில் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல டேட்டா அன்லோடிங்க்கு ஸ்னோஃப்ளேக் என்னென்னலாம் சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம். அப்புறமா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஸ்னோஃப்ளேக் வந்து பல்க் எக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய பல்காக டேட்டாவை ஸ்னோஃப்ளேக்கில் இருந்து வெளியில் எடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களோட டேபிளில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ஒரு ஃபைலில் ஃப்ளாட் டீலிமிட்டட் டெக்ஸ்ட் ஃபைல்ஸில் உங்களால் வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்னோஃப்ளேக் சொல்கிறாங்க. முதல்ல பல்க் அன்லோடிங் ப்ராசஸை பார்ப்போம். பல்க் அன்லோடிங்க்கு ஸ்னோஃப்ளேக் சொல்கிறது 2 ஸ்டெப் ப்ரொசீஜர். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, காப்பி இன்டு லொகேஷன், இதான் வித்தியாசம். அதில் நம்ம காப்பி இன்டு டேபிள் பார்த்தோம். ஸ்னோஃப்ளேக் உள்ள டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கு, இப்போ ஸ்னோஃப்ளேக்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு காப்பி இன்டு லொகேஷன் கமாண்டை நீங்கள் உபயோகப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்னோஃப்ளேக் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை உங்களுடைய ஸ்னோஃப்ளேக் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண முடியும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, கெட் கமாண்டை உபயோகப்படுத்தி நீங்கள் அந்த டேட்டாவை உங்களோட லோக்கல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துக்க முடியும். அங்கே புட்டை உபயோகப்படுத்தி உள்ளே போட்டோம், இங்கே கெட்டை உபயோகப்படுத்தி வெளியில் எடுக்க போகிறோம். ரைட்டுங்களா? கிளவுட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் உங்களோட காப்பி இன்டூவே டைரெக்டாக எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் மூலமாகவோ இல்லை டைரெக்டாகவோ கிளவுட் ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணிடும். நீங்கள் அந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதன் மூலமாக கிளவுட் ஸ்டோரேஜிலிருந்து டேட்டாவை நீங்கள் வெளியில் எடுத்துக்க முடியும். இதுதான் பல்க் அன்லோடிங்க்கு அவங்க சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸு. சரி, அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாமும் இருக்குது. இப்போ query மூலமாக எடுக்கிறது ஜென்ரலாக இது ஒரு எவிடென்ட்டான யூஸ் கேஸ். நீங்கள் மொத்த டேபிளை யார் வெளியில் எடுப்பாங்க? எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அந்த டேபிளில் இருந்து வெளியில் எடுக்கிறது தான் ஜென்ரலாக நம்ம பண்ணுவோம். அதை நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், சீக்வலில் query எழுதுவோம். செலக்ட் query எழுதி தான் இப்போ ஒரு ஃபில்டர் ப்ரெடிகேட்டை போட்டு எனக்கு வந்து மொத்த டேபிளில் 10,000 ரோ இருக்குன்னா அதில் எனக்கு வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் மேட்ச் பண்ணுற ரோஸ் மட்டும் எடுத்தால் போதும். அப்படிங்கும்போது அது நம்ம வந்து செலக்ட் கண்டிஷனில் வேர் கிளாஸ் எழுதுவோம். அதை நீங்கள் இந்த காப்பி இன்டு லொகேஷன் கமாண்டில் உபயோகப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் ஒரு சில ஸ்பெசிஃபிக் queryக்கான ரிசல்ட்டை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு ஃபைல்லையோ இல்லைன்னா பல ஃபைல்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்டர்னல் ஸ்டேஜஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ்லையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ query பேஸ்ட் அவுட்புட் எடுக்க முடியும். அடுத்தது ஒரு ஃபைலாக எடுக்கிறது, மல்டிபிள் ஃபைலாக எடுக்கிறது. இதை வந்து இந்த காப்பி ஆப்ஷன்ஸ்னு சொல்லக்கூடியது, அதுலேயும் காப்பி ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அது டேட்டா லோடிங்க்கு, டேட்டா அன்லோடிங்க்கு காப்பி ஆப்ஷன்ஸே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. இந்த காப்பி ஆப்ஷன்ஸில் சிங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சிங்கிள் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கறது மூலமாக உங்களுடைய மொத்த டேட்டாவை ஒரு ஃபைலாக ரைட் பண்ண முடியும். அதை ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மொத்த டேட்டாவை பல ஃபைலாக உங்களுக்கு ரைட் பண்ணும். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் ஆப்ஷனும் இருக்குது. அதை ஸ்பெசிஃபை பண்ணுறது மூலமாக நீங்கள் லிமிட் செட் பண்ணிக்க முடியும். நம்ம இதெல்லாம் எகெயின் நம்ம காப்பி ஆப்ஷன்ஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபைனலாக பார்ட்டிஷன்டு டேட்டா அன்லோடிங். பார்ட்டிஷன்டு டேட்டா அன்லோடிங்னா என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டிஷனில் இருக்கிற டேட்டாவை மட்டும் வெளியில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கும் ஆப்ஷன் இருக்குது. அதே தான் காப்பி இன்டூ ஸ்டேட்மெண்ட்டில் பார்ட்டிஷன் பை அப்படிங்கிற கீவேர்டை உபயோகப்படுத்தி எந்த பார்ட்டிஷனில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் வெளியில் எடுக்கணுமோ அதை நீங்கள் செய்ய முடியும். இது ஒரு சில யூஸ் கேஸஸ்க்காக வரும். ஜென்ரலாக நம்ம வந்துட்டு என்னென்னா, டேட்டா லேக்குக்கு வந்துட்டு நம்மளோட டேட்டாவை வந்து உள்ளுக்குள்ளே லோடு பண்ணும்பொழுது, அதாவது வந்து ஸ்னோஃப்ளேக்லேருந்து அன்லோட் பண்ணி லோட் பண்ணும்போது ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை நம்ம இதில் அப்ளை பண்ணோன்னா அதுக்கு இந்த பார்ட்டிஷன் பை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அன்லோட் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இந்த கிளவுட் ஸ்டோரேஜிலிருந்து நீங்கள் இதை வந்து அன்லோட் பண்ணும்பொழுது உங்களுடைய எஃபிஷியன்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பார்ட்டிஷனிங்கை நம்ம ஏற்கனவே பெஸ்ட் ப்ராக்டிஸில் சில டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அந்த டேட்டா லோடிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸில் பார்ட்டிஷன் எதுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே யூட்டிலைசேஷன் தான் இங்கேயும் நமக்கு வரப்போகிறது.
அடுத்தது படம் பார்த்து கதை சொல்லிடுவோம். ஏற்கனவே ஸ்னோஃப்ளேக்கினுடைய டேட்டா லோடிங்க்கு ஒரு டீட்டெயில்டான ஒரே படம், அந்த படத்தில் மொத்தத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி டேட்டா அன்லோடிங்க்கு ஒரே படம், இந்த படத்தில் மொத்தத்தையும் பார்க்குறோம். ஃபார்ச்சுனேட்டாக ஸ்னோ பைப் இதில் வராது. ஏன்னா ஸ்னோஃப்ளேக்கிலிருந்து டேட்டாவை ஸ்னோ பைப் மூலமாக எடுக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த யூஸ் கேஸ் ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ ஜென்ரலி நம்ம வந்து பல்க் டேட்டா அன்லோடிங் தான் நம்ம பண்ணுவோம். ஸ்னோஃப்ளேக்கிலேருந்து பல்காக தான் டேட்டாவை எடுப்போம். அதனால ரெண்டே ஆப்ஷன் தான். முதல்ல கீழே இருக்கக்கூடிய படம், இது வந்து அங்க பார்த்த படத்தோட அப்படியே மிரர் இமேஜுங்க. மிரர் இமேஜ்னா உங்களுக்கு என்னன்னு புரியணும். இது அதனோட மிரர் இமேஜ். நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ என்னோட ஸ்னோஃப்ளேக் டேபிள்ல டேட்டா இருக்கு, அதனுடைய ஃபைல் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, 50 MB இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க ஸ்னோஃப்ளேக்கினுடைய வெப் UI மூலமாவே டைரக்டா டவுன்லோட் பண்ணி உங்களால வெளியில எடுக்க முடியும். அதை டைரக்ட் டேட்டா அன்லோடிங்னு சொல்லுவோம். ஸ்மால் டேட்டாக்கு இதை நீங்க உபயோகப்படுத்த முடியும். மேல வந்துருங்க, பல்க் டேட்டா அன்லோடிங். இப்போ என்னுடைய ஸ்னோஃப்ளேக் டேபிள்ல டேட்டா இருக்கு. இதை நம்ம காப்பி இன்டு லொகேஷன், இது வந்து டேபிள் கிடையாது, இது காப்பி இன்டு லொகேஷன் மூலமா நம்மளுடைய ஸ்டேஜஸ்க்கு உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியும். அதே ஸ்னோஃப்ளேக் இன்டர்னல் ஸ்டேஜ், டேபிள் ஸ்டேஜ், யூசர் ஸ்டேஜ். ஒன்ஸ் இதுக்குள்ள டேட்டா வந்துருச்சுன்னா கெட் கமாண்டை உபயோகப்படுத்தி நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ் ஆன டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்லேயோ உங்களால் அந்த ஃபைல்ஸை கொண்டு வந்துக்க முடியும். சரி, அதே மாதிரி காப்பி இன்டு உபயோகப்படுத்தி எக்ஸ்டர்னல் ஸ்டேஜுக்கு உங்களால் அந்த டேட்டாவை மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி டைரக்டாகவும் கிளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜுக்கு உங்களால் காப்பி இன்டு உபயோகப்படுத்தி அதை ஃபைலாக எழுத முடியும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ், இந்த காப்பி இன்டு, இது ரெண்டுமே நமக்கு கிளவுட் ஸ்டோரேஜில் தான் வந்து உட்காரும். அதற்கு பிறகு அந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க டேட்டா டவுன்லோடிங்க்கு. அதன் மூலமாக நீங்கள் அந்த டேட்டாவை கிளவுடில் இருந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த படம் எகைன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தெளிவாக பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஏன்னா ஸ்னோ பைப் இதில் இல்லை உங்களுக்கு. சரிங்களா? இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேட்டா அன்லோடிங்கை உங்களால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது காப்பி இன்டுவை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே எப்படி நம்ம டேட்டா லோடிங்க்கு காப்பி இன்டுவை டீட்டெயில்டாக பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ காப்பி இன்டு லொக்கேஷன் ஃபார் டேட்டா அன்லோடிங்கை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது என்னங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது அந்த படத்தில் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணும்? ஸ்டேஜுக்கு உங்களோட டேட்டாவை மூவ் பண்ணும். இன்டர்னல் ஸ்டேஜாக இருக்கலாம், யூசர் ஸ்டேஜாக இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஸ்டேஜாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் லொக்கேஷனாகவும் இருக்கலாம். படத்தில் போட்டிருக்கிறது தான், நான் எதுவும் இதில் வந்து புதுசாக சொல்லலை. சரிங்களா? ஸோ அந்த பொசிஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் உங்களால் இந்த காப்பி இன்டுவை உபயோகப்படுத்தி டேட்டாவை நீங்கள் அன்லோட் பண்ண முடியும். காப்பி இன்டு லொக்கேஷன், லொக்கேஷன், லொக்கேஷன் 3 தடவை சொல்லிட்டேன். சரி, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போ அதே தான். இப்போ வந்துட்டு என்னுடைய டேட்டாவை டேபிளில் இருந்து இன்டர்னல் ஸ்டேஜுக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பாருங்க, ஆர்டர் ஸ்டைனி அப்படிங்கிறது டேபிள் நேம். இங்கே அந்த செலக்ட் வந்துருச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, query மூலமாக அன்லோட் பண்ணுறது. அதான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள். இப்போ என்ன பண்ணுறோம்? மை ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் ஸ்டேஜுக்குள்ள இந்த queryனுடைய அவுட்புட்டை நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஜிசிப் கம்ப்ரஸ்டு ஃபார்மெட்டில் இந்த ஃபைல் ஃபார்மெட் நேம் மை ஃபார்மெட்னு ஒரு ஃபைல் ஃபார்மெட் ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம், சிஎஸ்வியாக இருக்கலாம், டேபாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஃபைல் ஃபார்மெட் பேஸில் இதில் கொண்டு போய் எது ஸ்டோர் பண்ணும். இப்போ டேபிள் ஸ்டேஜுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் டேபிள் ஸ்டேஜை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ பாருங்க, இது செலக்ட் போடாமல் டைரக்டாக டேபிள்லேருந்து அப்படியே எடுக்கிறாங்க பாருங்க. ஆர்டர் ஸ்டைனிங்கிற டேபிளில் இருந்து இருத்து டீட்டெயில்ஸை இந்த டேபிள் ஸ்டேஜுக்குள்ளே இது லோடு பண்ணும். சரி, எக்ஸ்டர்னல் லொக்கேஷன். எக்ஸ்டர்னல் லொக்கேஷன்னா என்ன? கிளவுட் பேஸ்டு ஸ்டோரேஜுக்கு ஸ்டோர் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இது என்ன செய்யுதுன்னு பாருங்கள். மை டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை இந்த S3 பக்கெட்டில் அன்லோடுங்கிற ஃபோல்டர் உள்ளுக்குள்ளே லோடு பண்ணும். இது CSVயாக லோடு பண்ணும். இது CSV ஃபைல் ஃபார்மெட்டு. இது S3 as தி எக்ஸ்டர்னல் லொக்கேஷன். சிமிலர்லி இந்த சைடில் பாருங்கள், இது GCS, அதாவது கூகுள் கிளவுடில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜுக்கு நீங்கள் உங்களோட டேபிள் டேட்டாவை அன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஸ்டோரேஜ் இன்டெகிரேஷனில் தான் உங்களுக்கான அந்த கிரெடென்ஷியல்ஸ், யூசர் ஆக்சஸ் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சரி, பார்ட்டிஷன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதுக்கான எக்ஸாம்பிள் இது. இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம்?
பார்ட்டிஷன் டேட்டாவை பார்க்கேவா அன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். பாருங்க, காப்பி இன்டூ ஃப்ரம் T1ங்கிற டேபிளில் இந்த டேட் அண்ட் ஹவரை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி பார்க்கே ஃபைல் ஃபார்மெட்டில் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் இந்த நம்பர் ஹெட்டர் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி நம்ம இந்த டேட்டாவை பார்ட்டிஷன்டாக பார்க்கேவாக நம்ம வந்துட்டு அன்லோட் பண்ணுறோம். சரி, அதே மாதிரி அன்லோடிங் இன் சிங்கிள் ஃபைல், இது ஏற்கனவே தெரியும், சிங்கிள் ஈக்குவல் டு ட்ரூ. எனிவே இதை நம்ம டீட்டெயில்டாக காப்பி ஆப்ஷன்ஸில் அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா query-யை உபயோகப்படுத்துறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, வேலிடேஷன் மோட் ஈக்குவல் டு ரிட்டர்ன் ரோஸ். ஏற்கனவே நம்ம டேட்டா லோடிங்கில் வேலிடேஷன்ல என்ன பார்த்தோம், நிறைய டைப் பார்த்தோம். அன்லோடிங்க்கு ஒரே ஒரு வேலிடேஷன் மோடு தான் இருக்கு. அந்த வேலிடேஷன் மோடு ரிட்டர்ன் ரோஸ்னு சொல்லக்கூடியது. இது ஒண்ணுமே செய்யாதுங்க. இது அதே மாதிரி தான், எப்படி லோடிங்ல வேலிடேஷன் வந்து குவாலிட்டி செக்கோ, அன்லோடிங்லயும் வேலிடேஷன் மோடு குவாலிட்டி செக். இது டேட்டாவை உங்களுக்கு அன்லோட் பண்ணாது. இன்ஸ்டெட் இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த queryல என்ன கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டாவை மட்டும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு காமிக்கும். ரிட்டர்ன்ஸ் ஆல் தி rows produced by the query. ரொம்ப சிம்பிள். இது டேட்டாவை அன்லோட் பண்ணாது. ரிட்டர்ன் ரோஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் மட்டும்தான் அன்லோடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சரி, இப்போ காப்பி ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்துருவோம். காப்பி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இது வந்து அன்லோடிங்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் 5 தான் இருக்கு. முதல்ல பாருங்க, ஆஸ் யூஷுவல் சேம் அதே மாதிரி படம் தான் இங்கே போட்டிருக்கேன். ரைட் சைடில் டிஃபால்ட் வேல்யூ எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இதுதான் மெயினாக உங்களுக்கான டெஃபினேஷன். ஓவர் ரைட் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பேரே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. என்னுடைய டெஸ்டினேஷன் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஃபைலை ஓவர் ரைட் பண்ணணுமா வேணாமா, ட்ரூன்னு கொடுத்தா ஏற்கனவே ஃபைல் இருந்தால் அது இந்த லோடு பண்ணுறது மூலமாக அந்த ஃபைல் ஓவர் ரைட் பண்ணிடும். ரொம்ப சிம்பிள். சிங்கிள் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஏற்கனவே இதை நம்ம பார்த்தோம். என்னுடைய டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து ஒரு ஃபைலாக இருக்கணுமா பல ஃபைலாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் ஏற்கனவே 2 தடவை பார்த்துட்டோம். மேக்ஸிமமாக லிமிட் செட் பண்ணுறது எவ்வளவு வந்துட்டு என்னுடைய டேட்டா அன்லோடிங்கான மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் லிமிட் நேட்டிவாக அவங்க 16 MB தான் கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இன்க்ளூட் query ID ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ஒரு முக்கியமான பேராமீட்டர். எதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, கன்கரண்ட்டாக காப்பி கமெண்ட்ஸை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஓவர் ரைடு பண்ணாம இருக்கிறதுக்கு இது என்ன செய்யும்னா, ஒரு UUID யூனிக் யூனிவர்சபிளி அக்செப்டபிள் ஐடென்டிஃபையரை ஆட் பண்ணும். அதன் மூலமா நீங்க கன்கரண்டா, அதாவது ஒரே சமயத்தில் காப்பி ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பல அன்லோட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஓவர் ரைட்டிங் ப்ராப்ளம் உங்களுக்கு இதுல வராது. ஏன்னா ஒரு இதுக்கும் யூனிக்கான ஒரு வேல்யூவை இது ஆட் பண்ணும். அதுதான் இதற்கான யூசேஜ். டீடைல்டு அவுட்புட் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ஏற்கனவே உங்களுக்கு எவிடென்ட் தான். இப்போ என்னுடைய அவுட்புட் டீடைல்டா வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்க்கறது. இது வந்து அந்த கமாண்டினுடைய அவுட்புட்ல வந்து அன்லோட் ஆப்ரேஷன், இண்டிவிஜுவல் ஃபைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். டிஃபால்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்க ரைட் சைடில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நேட்டிவா இதெல்லாம் தான் சப்போர்ட் பண்ணும். டிஃபால்ட் வேல்யூ அப்படிங்கிறது மேபி உங்களை எக்ஸாம்ல கேட்கலாம் கேள்விகள். இந்த மாதிரி வந்து இருந்தா அப்படின்னா ஏதாவது யூசிங் தி டிஃபால்ட் ஸ்னோஃப்ளேக்ஸ் ரெக்கமெண்டட் வேல்யூ அப்படின்னு சொன்னா அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து அது புரியணும். இப்போ சிங்கிள்ங்கிறது ஃபால்ஸ். நேட்டிவா ஸ்னோஃப்ளேக் வந்து ஃபைல்ஸை வந்துட்டு மல்டிபிள் ஃபைல்ஸாக தான் அன்லோட் பண்ணும் அப்படிங்கிறது புரியணும். நேட்டிவா 16 MB தான் மேக்ஸிமமாக நீங்கள் வந்து டேட்டாவை அன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரியணும். நேட்டிவா இது ஓவர் ரைட் பண்ணாது அப்படிங்கிறத புரியணும். அதுதான் இது. இந்த வீடியோன்னு இல்லை, நீங்கள் அந்த காப்பி ஆப்ஷன்ஸுக்கும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அடுத்தது கெட் கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளோவை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காரணமாக தான் காப்பி இன்டூக்கு அப்புறமா கெட்டு போட்டிருக்கேன். சரிங்களா? நம்ம டேட்டா லோடிங்கில் முதல்ல எடுத்தோடனே புட்டை பார்த்துட்டோம், புட்டுக்கு அப்புறமா தான் காப்பி இன்டூ பார்த்தோம். ஆனால் டேட்டா அன்லோடிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல காப்பி இன்டூ தான் வரும், அதற்கு பிறகு தான் கெட் கமாண்ட் வரும். சரி, இப்போ கெட் கமாண்டில் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே நம்ம பேசினது தான், ஒன்றும் புதுசாக பேச போகிறது இல்லை. இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டேட்டாவை லோக்கல் ஃபைல் கிளைண்ட் மிஷினுக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த கெட் கமாண்ட் உபயோகமாக இருக்கும். அது இன்டர்னல் ஸ்டேஜ், அதே மாதிரி வந்துட்டு யூசர் ஸ்டேஜ், டேபிள் ஸ்டேஜ்லேருந்து இருக்கிற டேட்டாவை நம்ம லோக்கலுக்கு இதன் மூலமாக எடுக்க முடியும். சரிங்களா? இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நல்லா பாருங்க. இது வந்துட்டு என்னன்னா, இந்த டேட்டாவை வந்துட்டு யூஸ் திஸ் கமாண்ட் டு டவுன்லோட் தி டேட்டா ஃபைல்ஸ் ஆஃப்டர் அன்லோடிங் தி டேட்டா ஃப்ரம் தி ஃபைல் இன்டு ஸ்னோஃப்ளேக் யூசிங் காப்பி இன்டு லொகேஷன் கமாண்ட். சரியா? இந்த விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். சரி, கெட்
ஒரு சில விஷயங்களை சப்போர்ட் பண்ணாது. என்னென்ன விஷயத்தை சப்போர்ட் பண்ணாது? எக்ஸ்டர்னல் ஸ்டேஜுக்கு கெட்டு மூலமா நீங்க டேட்டாவை போட முடியாது. எகைன் படத்தை தெளிவா பார்த்திருந்தா இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மூணு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம கெட்டை போட்டிருக்கோம். என்னன்னா யூசர் ஸ்டேஜ், டேபிள் ஸ்டேஜ், இன்டர்னல் ஸ்டேஜ்ல இருந்து லோக்கல் ஃபைல் சிஸ்டம்க்கு டேட்டாவை காப்பி பண்றதுக்கு மட்டும்தான் கெட்டு நமக்கு உபயோகமா இருக்கும். எக்ஸ்டர்னல் ஸ்டேஜுக்கு உங்களால பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி டைவர்சிஃபைடு டைரக்டரி பார்த்திலிருந்து உங்களால ஃபைல்ஸை இந்த கெட்டு மூலமா எடுக்க முடியாது. அது வந்துட்டு என்னன்னா ஸ்டேஜ் டைரக்டரி ப்ரிசர்வேஷனுக்கு ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஜென்ரலா மல்டிபிள் பார்ட்ஸ்ல இருந்து கெட்டை உபயோகப்படுத்தி டேட்டாவை நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. சரி, அதுக்கப்புறமா என்னன்னா இந்த கெட் கமாண்டை டைரக்டா ஸ்னோஃப்ளேக்கினுடைய வெப் யூஐல இருக்கிற இந்த ஒர்க் ஷீட்ஸ் டேப் மூலமா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதாவது என்னன்னா இந்த கெட் கமாண்டை ஸ்னோஃப்ளேக்கினுடைய யூஐ மூலமா நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இந்த கமாண்டை உபயோகப்படுத்தி நீங்க ஃபைலை ரீநேம் பண்ண முடியாது. சரி, இதனோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். இது ஒரு ஐடியலான எக்ஸாம்பிள். இது வந்து என்னன்னா டேபிள் ஸ்டேஜ், மை டேபிளினுடைய டேபிள் ஸ்டேஜ்ல இருந்து லோக்கல்ல டெம்ப் டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டருக்கு உங்களோட டேட்டாவை நீங்க கெட்டு மூலமா எடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு யூசர் ஸ்டேஜ், மை ஃபைல்ஸுங்கிற யூசர் ஸ்டேஜில் இருந்து உங்களுடைய லோக்கல் ஃபோல்டர் டெம்ப் டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டருக்கு உங்களால் கெட்டை உபயோகப்படுத்தி எடுக்க முடியும். இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தாங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். சரி, ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், இந்த ரிலேஷனல் டேபிள் அன்லோடிங்கை பற்றி பார்த்துருவோம். ஸ்னோ ப்ரோ ஸ்டடி கைடில் இதுக்குன்னு தனியாக ஒரு மென்ஷன் இருக்குது. அதனால இந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். சரி, இது ஒன்றும் பெருசா புதுசு கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், டேட்டா அன்லோடிங் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுல இப்போ ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு ஜேசான், அதாவது ஒரு செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா எப்படி நீங்க அன்லோட் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கான மெத்தடு. அதற்கு நம்ம ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லக்கூடிய ஸ்னோஃப்ளேக்கினுடைய ஃபங்க்ஷனை காப்பி கமாண்ட் கூட சேர்த்து உபயோகப்படுத்துவோம். அப்படி பண்றதன் மூலமா நம்மளுடைய டேபிள் டேட்டாவை நம்ம ஜேசான் டேட்டாவா கன்வெர்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க மை டேபிள் அப்படிங்கிற ஒரு டேபிள், அதுல ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சிட்டி, ஸ்டேட்டுங்கிறது தான் ஃபீல்ட்ஸ். சரி, அடுத்தது என்ன பண்றோம், நம்ம மேனுவலா இன்சர்ட் இன்டு உபயோகப்படுத்தி இந்த டேட்டாவை அந்த டேபிள்குள்ள லோட் பண்றோம். கடைசியா இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம், காப்பி இன்டு. இப்ப இந்த டேட்டாவை இந்த டேபிளில் இருந்து எடுத்து செலக்ட் மூலமா எடுக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் போடுறோம் பாருங்க. ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் போட்டு ஐடி அதை போட்டுட்டு இந்த டேபிளில் இருந்து எடுக்கிறோம். ஃபைல் ஃபார்மேட் ஜேசானா நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். இப்போ இந்த டேட்டாவை இந்த ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இந்த மாதிரி செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா நமக்கு அந்த ஸ்டேஜ்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதன் மூலமா நம்ம ரிலேஷனல் டேபிளை ஜேசானா வெளியில எடுக்க முடியும். சரி, அடுத்தது ரிலேஷனல் டேபிளை பார்க்கேவா எப்படி வெளியில் எடுக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். ஃபைல் ஃபார்மேட் மட்டும் நம்ம பார்க்கேன்னு கொடுத்தா போதும். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது மூலமா நம்மளால காப்பி இன்டுவை வச்சுக்கிட்டு அழகாக நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதை தான் வந்து இவங்க வந்துட்டு ஏற்கனவே சொல்றாங்க. ஹெட்டர் ஈக்குவல் டு ட்ரூங்கிற ஆப்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுங்க. காலம் ஹெட்டர்ஸை அவுட்புட்டில் அது கொடுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, அதே தான். இது இன்டர்னல் ஸ்டேஜ். இப்போ செலக்ட் ஐடி, நேம், ஸ்டார்ட் டேட் ஃப்ரம் மை டேபிள். மை டேபிள்ங்கிற டேபிளில் இருந்து இந்த 3 ஃபீல்டை மட்டும் எடுத்து இந்த இன்டர்னல் ஸ்டேஜ்ல மை ஃபைல் டாட் பார்க்கேன்னு எழுது. அதனுடைய ஃபார்மேட், ஃபைல் ஃபார்மேட் பார்க்கே அப்படிங்கிறது ஹெட்டர் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறது கொடுக்கறது மூலமா நம்ம ரிலேஷனல் டேபிள் டேட்டாவை பார்க்கேவா நம்ம வந்து வெளியில எடுக்க முடியும். இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். தயவு செஞ்சு நிறைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. அப்பதான் நான் என்ன வளர்த்துக்க முடியும், உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். இந்த வீடியோவினுடைய ஸ்னோஃப்ளேக் டாக்குமெண்டேஷன் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு தடவை சும்மா மேலே கீழே படிச்சு பார்த்துக்கோங்க. கற்றனை தூரும் அறிவு.